அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர், அதாவது குரூப் 4 2025 வந்து ஜூலை 13 எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர். அதே டயத்தில் ஒரு பயம், கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க, எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்ற ஒரு பயம். எப்படி படிக்கிறது, அதாவது அதர் மெட்டீரியல், அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து அகாடமியில் வாங்கி படிக்கலாமா, இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கலாமா, இல்லை நியூஸ் கேட்டால் போதுமா, அப்படி நிறைய குழப்பங்கள். டெஸ்ட் எப்படி போடுறது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் வந்து இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி, சார் கரண்ட் அஃபேர்ஸு எப்படி படிக்கிறது, ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ ஒரு ஜஸ்ட்டு ஸ்மாலாக தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, நான் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போகிறேன், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில், அதே போல் நான் எப்படி படித்தேன், ஓகேவா, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் முழுமையாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களை. நம்மளுடைய மாணவர்கள் லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. அதாவது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் ஒரு 10 கொஸ்டின்ங்க, அதிகபட்சம் குரூப் 4 வந்து ஒரு 10 கொஸ்டின், ஓகேவா, வரை கேட்பாங்க. 10லேருந்து ஒரு 12 கூட கேட்கலாம். அதுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4 தான் படிச்சுட்ருக்கோம், ஓகேவா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி அதை குறிப்பெடுத்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல் தான். ஆனால் என்ன விஷயம்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், டைம் இழுக்கும். இப்போ ஒரு தினமணி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து நீங்கள் கட்டிங் எடுத்து ஒரு செய்தி மாதிரி எழுதி அதை படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 hours கிட்ட ஆகும். ஸோ டைம் டோட்டலி வேஸ்ட் ஆகும். குரூப் 4 நம்ம படிக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மொத்தம் 3 பாயிண்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போகிறேன்றதையும் சொல்கிறேன், ஓகேவா. நியூஸ் பேப்பர்லாம் தவிர்த்துருங்க, படிக்க வேணான்னு சொல்லலை. அதாவது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour நியூஸ் பேப்பர் படிக்கலாம். அதுக்காக நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம நோட்ஸ் எடுத்து படித்தோம்னா டைம் ஆகும். ஸோ அதனால் அதை வந்து நியூஸ் பேப்பர் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஏதாவது யூடியூப்பில் இப்போ நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வீடியோ போடுறாங்களே, ஏதோ ஒரு நல்ல அகாடமியாக நீங்களே பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. சரி, இவங்க நல்லா போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டுக்கோங்க. அது நான் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நான் வீடியோ போட போகிறேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, ஓகேவா. அந்த மணிக்கு வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா பார்த்து நோட்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸு நாளையிலேருந்து, ஓகேவா, இன்னொரு 2 days கழித்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வீடியோவும் ஷார்ட்ஸும் கொடுக்க போகிறேன். என்னையே ஃபாலோ பண்ணுறாலும் படிச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீக்லி, அதாவது வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ என்பது நான் போடுவேன். அதாவது ஞாயிறு டு வியாழன் இந்த 5 நாள் என்ன நடந்துச்சு, சனி டு வியாழன் இந்த 7 நாட்கள் வந்து என்ன நிகழ்வு. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வதவல கொலன்னு படிக்கக்கூடாதுங்க, ஓகேவா. கொஞ்சமாக படிக்கணும், ஆனால் வந்து கரெக்டாக படிக்கணும். ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு 3 கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். 7 நாளைக்கு எத்தனை படிப்போம், 21 அதாவது ஒரு வாரத்துக்கு 30 கரண்ட் அஃபேர்ஸ் போதும். அது படித்தாலே போதும், நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். தேவையில்லாமல் வளவல கொலன்னு போட்டுக்கிட்டு குரூப் 4க்கு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு 100 கரண்ட் அஃபேர்ஸ் 200 கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம்னா டைம் வேஸ்ட்டு. கொஸ்டின் வருமா வராதான்னு தெரியாது. அதனால் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். டெய்லி 2 அல்லது 3 ஷார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போட போகிறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா, நான் டெய்லி 2-3 கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் போடுறேன். அதாவது முக்கியமான ஷார்ட்ஸ் மட்டும் தான் நான் போடுவேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி ஃப்ரைடே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு வீடியோ, ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட், ஓகேவா. அதாவது வாரத்துக்கு, ஓகே, ஒரு வாரத்துக்கு ஒரு 30 பாயிண்ட் அதிகபட்சம், இல்லாட்டி ஒரு 25 பாயிண்ட், அவ்வளோதான் நான் கொடுப்பேன். அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, போதுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ படித்தா போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா, எங்கேருந்து கேட்பாங்க, எதுலேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போனோம்னா, ஒரு 500 பாயிண்ட் படிச்சுட்டு போகிறோம் பாருங்க எக்ஸாமுக்கு, ஒரு 4 கொஸ்டின் கிளிக் ஆகும், ஓகேவா. மிச்சம் ஒரு 10 கொஸ்டின், 4 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். 2 கொஸ்டின் கெஸ் பண்ணி போட்டுடலாம் எப்படி பார்த்தாலும் எல்லாருமே. 6 கொஸ்டின் கன்ஃபார்ம், மிச்சம் 4 கொஸ்டின் லக்கில் வர்றதா தான் இருக்கும். மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் என்பது அப்படி தான் இருக்கும். நம்ம அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்க வேணாம். வீக்லி நான் சொல்கிறேன்ல, ஃப்ரைடே ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 30 பாயிண்ட் கொடுக்குறேன் ஒரு வாரத்துக்கு, அதை படிச்சுக்கோங்க. டெய்லி 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை திரும்ப பாருங்கள், அந்த வீடியோவை காதால் கேளுங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதுவே போதும்,
ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வேறு எதுவும் பெருசாக வேணாம். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சோம், மேக்ஸிமம் நியூஸ் பேப்பரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. செய்தி அதாவது படிக்கலாம், ஃப்ரீயாக இருந்தால் படிக்கலாம் ஒரு 1/2 hour, அதுக்கு மேலே படிக்கக்கூடாது நியூஸ் பேப்பர்லாம். ஏன்னா புக்கில் நிறையா இருக்குது படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட பேமெண்ட் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் வாங்கிக்கோங்க. ஒரு 50 ரூபாய்க்குள்ளே சொன்னாங்கன்னா, ஒரு மந்த்துக்கு 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா ஒரு பிரச்சனை இல்லைங்க, பேமெண்ட்லேயே நினைக்காதீங்க. நான் வீடியோ போடுறேன் கரண்ட் அஃபேர்ஸு, ஏன்னே ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன். 6 மாதத்துலேருந்து 7 மாதம், அதாவது வர ஜூலை மாதம் பரிச்சைன்னா ஒரு 10 மாதத்துக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டானதாக கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோ 2-3 முறை கேட்டிங்கன்னா போதும். கரண்ட் அஃபேர்ஸில் 5 கொஷின் போடலாம். நான் வந்து எல்லா மாதிரிக்கும் பொய் சொல்ல மாட்டேன். 10க்கு 10 போடலாம். கரண்ட் அஃபேர்ஸில் யாருனாலையும் 10க்கு 10 போட முடியாது. 10க்கு ஒரு 3 கொஷின் 4 கொஷின் தெரிஞ்ச கொஷினாக வரும். ஒரு 2 கொஸ்டின் வந்து கழட்டி விட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4 கொஸ்டின் வந்து லக்கில் வராது நம்முடைய லக்கு, ஓகேவா. ஸோ அப்படி தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால் வந்து இப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது மேக்ஸிமம் சொல்லிட்டேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி யாரும் பயப்படாதீங்க. நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு வரப்போகிற காலங்களில் நான் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா. நான் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தா போதுமா கேட்டிங்கன்னா உறுதியாக போதும். என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போதும், ஓகேவா. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.